ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PKT IAS அகாடமி. நாம் இன்றைக்கு ஜூன் 17, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதாவது காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டதை போல் ஜம்முவிலும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்க பாதுகாப்பு படைகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சுதந்திர போராட்ட தியாகிகளை ஜாதிய தலைவர்களாக சித்தரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளை ஜாதிய தலைவர்களாக சித்தரிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. திருச்சியில் 16/6/1801 அறிவிக்கப்பட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சுதந்திர போர் பிரகடனத்தின் நினைவு நாள் மற்றும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவங்கள பற்றி 81 புத்தகங்களை பல்கலைக்கழக மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த விழாவில் ஆளுநர் RN ரவி அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது ஜூன் 21. நெக்ஸ்ட்டு, நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய சட்ட அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 3ஆம் பாலினத்தவருக்கு 1% இடஒதுக்கீடு. அதாவது மேற்கு வங்கத்தில் அனைத்து பொது வேலைவாய்ப்பிலும் 3ஆம் பாலினத்தவருக்கு 1% இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு கொல்கத்தா உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது 3ஆம் பாலினத்தவருக்கு பாகுபாடின்றி சமமான வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையில் மேற்கு வங்க அரசின் பெண்கள் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறையால் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட அறிக்கையில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, அமெரிக்காவில் விமானப்படை கூட்டுப்பயிற்சி. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நடைபெற்ற செங்கொடி இராணுவ கூட்டுப்பயிற்சியில் F-16 மற்றும் F-15 போன்ற அதிநவீன போர் விமானங்களுடன் இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானமும் முதலாக ஈடுபட்டிருக்கு. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 10 நாட்கள் செங்கொடி கூட்டு வான் பயிற்சியில் இந்திய விமானப்படையும் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா சிங்கப்பூர், பிரிட்டன், நெதர்லாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் விமானப்படையில் இருக்கக்கூடிய அதாவது விமானப்படையினர் சேர்ந்து கூட்டுப்படையில் பங்கேற்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட TNPSC காம்படேட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயிலும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதில் பாருங்கள். PKT IAS அகாடமி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.